வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் சண்டே ஃபெஸ்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியை எப்படியாவது போட்டு தள்ள வெளிநாட்டில் இருந்து ஒருத்தரை களை இறக்குறாருங்க சிவனாண்டி. நம்ம சாமுண்டேஸ்வரியை எப்படியாவது வந்து சிக்க வைக்கணுமே அப்படின்னு வந்து ஒரு பொண்ணை வச்சு என் பிள்ளைக்கு பேர் விடணும், நீங்கள் வரணுமா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை அழைக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த சிவனாண்டியின் சூழ்ச்சி தெரியாமல் அதில் போய் விழுந்துட்டாங்க, சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரிக்கு தலையில அடிச்சு ஞாபகம் இல்லாம ஆக்குறாங்க. இது தெரியாம அம்மாவை காணல அப்படின்னு வந்து பொண்ணு ரேவதி வந்து தேடி போறாங்க. அவங்களையும் வந்து சாமுண்டேஸ்வரி போட்டு தலையில அடிச்சது மாதிரியே நம்ம ரேவதியும் தலையில அடிச்சு மயக்கமா ஆக்குறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த டேனியல் சொன்ன செங்கல் சூளையில வச்சு தீ போட்டு எரிச்சு கொன்னுறணும், அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு வந்து சிவனாண்டி வந்து களம் இறங்குறாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி பதறி போறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ரேவதியையும் அத்தை சாமுண்டேஸ்வரியை மீட்டு அவங்க சாமுண்டேஸ்வரி மனசுல இடம் பிடிக்கிறாங்க கார்த்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம கார்த்தி வந்து அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கியிருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த நபர்கிட்ட என் பொண்ணுக்கு வந்து எம்டி கிட்ட போய் ரூமில் பேச நேரம் என் பொண்ணுக்கு ரேவதிக்கு இப்போ 2 நாள் தான் ஜாயின் பண்ணி ஆகுது, ஆனால் ஒரு நாள் லீவு வேணும், அவளுக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அதுக்கு நீங்களும் வரணும், எனக்கு பொண்ணுக்கு ரேவதிக்கு லீவை வேணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வர முடியாது, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, உங்கள் பொண்ணுக்கு லீவ் எடுத்துக்கிடலாம் தாராளமாக அப்படின்னு வந்து அந்த இடத்துல எம்டி சொல்கிறாங்க. நீங்கள் மறைஞ்சி தலை உங்கள் முகம் தெரியலை, தலை மட்டும் தெரியுது, நீங்கள் முகத்தை காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிடுற அந்த எம்டியாட்டு கரெக்டாக நம்ம ராஜா வந்து அந்த நபரை வந்து கொண்டு விட்டுறாங்க. கார்த்தி ஒரு கட்டத்தில் அந்த நபரை பார்த்தோன்னா அப்படா இப்போ தான் எனக்கு உயிர் வந்திருக்கு, என் பொண்ணு வேலை பார்க்க கம்பெனி அந்த கார்த்தியோடது இல்லை அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு போயிடறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரியை உயிரை எடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறங்குறாங்க சிவனாண்டி. அதுக்காக ஒரு பொண்ணை வந்து வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட வந்து சிக்க வைக்கிறாங்க. எம்மா இந்த பாருங்கம்மா, உங்கள் கையால் என் பொண்ணுக்கு வந்து பேர் போடணும், பேர் வைக்கணும், நீங்கள் இங்கே வருவீங்களா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு வந்து வர வைக்கிறாங்க. நான் வாரேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து அந்த பொண்ணை தேடி வராங்க. அந்த பொண்ணு நம்ம சிவனாண்டி அனுப்புன ஆள். இது தெரியாமல் நம்ம சாமுண்டேஸ்வரியை தலையில் அடித்து ஒரு கட்டத்தில் வெளிநாட்டில் இருந்து ஒருத்தரை இறக்கிருக்காங்க. நம்ம சிவனாண்டி எப்படியாவது சாமுண்டேஸ்வரியை உயிரை எடுக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு வந்து உள்நாட்டு ரவுடிகள் எல்லாம் நம்ம கார்த்தி வேட்டையாடிட்டாங்க. அதனால வெளிநாட்டில் இருந்து புதுசாக இறக்கியிருக்காங்க. அதையும் புகுந்து வேட்டையாட தான் போகிறாங்க நம்ம கார்த்தி. இப்போ பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து தலையில் அடிபட்டு அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்துறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அம்மாவை காணாட்டா பொண்ணு இருப்பாங்களா, ரேவதியும் ஓடி வராங்க. அவங்க வந்து அம்மாவை இங்கே தானே வந்தாங்க அப்படின்னு வந்து பார்க்க நேரம் கரெக்டாக ஒன்று சிக்கோன்னு நினச்சா ரெண்டும் சிக்கிருக்கு. நம்ம இந்த ரேவதியையும் சாமுண்டேஸ்வரி ரெண்டு பேர்த்தையும் டேனியல் சொன்ன செங்கல் சூளையில் வச்சு தீ போட்டு எரிச்சிட வேண்டியதா அப்படின்னு வந்து தாயும் பொண்ணையும் நம்ம சாமுண்டேஸ்வரியையும் ரேவதியையும் தூக்கி நம்ம சிவனாண்டி ஆட்களை வச்சு அந்த செங்கல் சூளைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே தான் நம்ம கார்த்தி அதிரடியாக புகுந்து ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி தான் உயிர் பிச்சை போட்டது, அவருக்கு வராட்டினா நம்ம இன்னைக்கு இருக்க மாட்டோம், இந்த உயிர் அவர் போட்ட பிச்சை தான், அவர் நம்மளை காக்க வந்த காவல் தெய்வம் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கங்க சாமுண்டேஸ்வரி.